வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவிரி டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் விதிமுறைகளில் தளர்வுகள் வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தல். தஞ்சாவூரில் பயிர்கள் சேதம் குறித்து அமைச்சர் குழு ஆய்வு. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விவசாயிகளை நேரில் சந்தித்து ஆறுதல். பொதுக்குழு உறுப்பினர் அளிக்கும் கடிதத்தை இன்று தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தகவல். அதிமுக அவைத்தலைவரின் நடவடிக்கை உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு முரணானது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மாதாந்திர மின்கட்டண கணக்கீடு முறை விரைவில் அமல்படுத்தப்படும். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். திருப்பதியில் தை பௌர்ணமியை ஒட்டி தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி. கோவிந்தா முழக்கமிட்டு ஆரத்தி எடுத்து பக்தர்கள் வழிபாடு. பிப்ரவரி 10ஆம் தேதி காஷ்மீரில் தொடங்குகிறது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி. சின்னத்தை அறிமுகம் செய்தார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர். இனி விரிவான செய்திகள். நெல் கொள்முதல் விதிமுறைகளில் தளர்வுகளை வழங்கிடுமாறு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். காவிரி டெல்டா பகுதிகளில் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த சம்பா பயிர்கள் பருவம் தவறி பெய்த மழையின் காரணமாக நீரில் மூழ்கியுள்ளதாகவும் இதன் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தணித்திடும் வகையில் நெல் கொள்முதல் விதிமுறைகளில் தேவையான தளர்வுகளை வழங்கிடுமாறும் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் கொள்முதல் ஈரப்பதத்தில் தளர்வு தேவைப்படுகிறது என்றும் அதன் மூலம் நெல் கொள்முதல் பணிகளை சீராக செய்து முடிக்க இயலும் என்றும் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி நட்சத்திர பரப்புரையாளர்கள் பட்டியலை திமுக வெளியிட்டுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக சார்பில் கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு, உதயநிதி ஸ்டாலின், திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, ஆ. ராசா உள்ளிட்ட 40 பேர் இடம்பெற்றுள்ளனர். பொதுக்குழு உறுப்பினர் அளிக்கும் கடிதத்தை இன்று தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அதிமுக அவைத்தலைவரின் நடவடிக்கை உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு முரணானது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். அதேபோல் உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவை அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் நிராகரித்துள்ளார் என்று ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அனுப்பிய கடிதம் வேதனையும் அதிர்ச்சியும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஓபிஎஸ் தரப்பினர் இரட்டை இலை சின்னத்தை முடக்க முயற்சிப்பதாக இபிஎஸ் தரப்பை சேர்ந்த வைகை செல்வன், ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனர். உலக நாடுகளில் உள்ள குழப்பங்களை விட பெரிய குழப்பம் அதிமுக கூட்டணியில் நிலவுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே. அழகிரி விமர்சித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். ஆனா எதிரணியில இந்த நிமிடம் வரை ஒரு மாபெரும் குழப்பம் நிலவுகிறது. மாதாந்திர மின் கட்டண கணக்கீடு முறை விரைவில் அமல்படுத்தப்படும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கிருஷ்ணபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கணக்கெடுப்பு பணியாளர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் அந்த பணி சற்று தாமதமாவதாக கூறினார். விரைவில் மாதந்தோறும் மின் கட்டண கணக்கீடு செய்யும் முறை நடைமுறைக்கு வரும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார். சாத்தியமே இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே, இருக்கிறது. விரைவில் அதை நிறைவேற்றப் போகிறோம். முதலமைச்சர்கள் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவாங்க. என்னன்னா, கணக்கெடுக்கக்கூடிய பணியாளருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. 50 விழுக்காடு காலி பணியிடமாக இருக்குது. ஒன்று அந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அல்லது இப்போ ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்காக இப்பொழுது டெண்டர் விடக்கூடிய பணிகளை தொடங்கி இருக்கின்றோம். ஸ்மார்ட் மீட்டர் போட்டுட்டா நீங்களே திருப்பி ஒரு கேள்வி கேட்பீங்க, இந்த கணக்கீட்டாளர்களுக்கு இப்போ மாற்று பணி வழங்கப்படுமா என்ற கேள்வியை கேட்பீங்க. இரண்டில் எது முக்கியம் என்பதை கவனத்திலே கொண்டு விரைவில் நிச்சயமாக மாதாந்திர கணக்கீடு என்பது மின்சார வாரியம் முதலமைச்சருடைய வழிகாட்டலின்படி நடைமுறைப்படுத்தப்படும். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பிபிசியின் சர்ச்சைக்குரிய ஆவணப்படத்தை இளைஞர் காங்கிரசார் பொதுவெளியில் திரையிட்டனர். இந்நிகழ்வை காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பாஜக அரசு சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான அரசு என குற்றம் சாட்டினார். மேலும் பிரதமர் மோடிக்கு எதிரான இந்த ஆவணப்படத்தை பட்டி தொட்டி எங்கும் திரையிட வேண்டும் என வலியுறுத்தினார்.
நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் ஆலத்தூர் கிராமத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட வயல்களில் தமிழக வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது வயலில் சாய்ந்து கிடந்த நெற்கதிர்களை எடுத்து வந்த விவசாயிகள் நெற்பயிர்கள் முளைக்க தொடங்கிவிட்டதாக வேதனை தெரிவித்தனர். அவர்களின் குறைகளை கேட்டறிந்தவர் தமிழக விவசாயிகளின் நலன் கருதி ஈரப்பதத்தை அதிகரித்து கொள்முதல் செய்ய மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நெல், உளுந்து மற்றும் பயறு பயிரிடப்பட்டுள்ள வயல்களை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கனமழையால் 10,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. கடந்த 4 நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்ததால் வேதாரண்யம் அருகே உள்ள கருமம்புலம், ஆயக்காரன்புலம், குரவப்புலம், தாணிக்கோட்டகம், கரியாப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. அதேபோல் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 400 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இலவச பேருந்து பயண அறிவிப்புக்கு பின் பேருந்துகளில் பெண்களின் பயண விகிதம் 40%-இலிருந்து 64%-ஆக உயர்ந்துள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெண்களின் பொருளாதாரத்திற்கு இது உதவியாக உள்ளது என தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபா மாதவன் தம்பதியினரின் குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் பிரபலங்களும் கலந்து கொண்டனர். பெயர் சூட்டும் நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்தின் இளைய மகன் ஜெயபிரதீப் கலந்து கொண்டு தீபாவின் குழந்தைக்கு தங்கச்சங்கிலி அணிவித்து வாழ்த்தினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பேனா நினைவுச் சின்னத்திற்கு பொறாமையால் எதிர்ப்பு வருவதாகவும் அதனை பொருட்படுத்த வேண்டியதில்லை எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேனா சின்னத்தை எதிர்ப்பவர்கள் பட்டேல் சிலையை ஏன் எதிர்க்கவில்லை என கேள்வி எழுப்பினார். பெருங்குடி குப்பை கிடங்கில் பயோ மைனிங் முறையில் சுமார் 105 லட்சம் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் குப்பைகளை மறுசுழற்சி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதுவரை சுமார் 105 லட்சம் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு சிமெண்ட் ஆலைகளுக்கு மாற்று எரிபொருளாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் சுமார் 7.5 மெட்ரிக் டன் அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு தடுக்கப்பட்டுள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் திருட்டு வாகனங்களை கண்டுபிடிக்க 50 இடங்களில் அதிநவீன 200 ANPR கேமரா பொருத்த காவல்துறை முடிவு செய்துள்ளது. வாகனங்கள் திருட்டை தடுக்கவும் திருடப்பட்ட வாகனங்களை உடனடியாக கண்டுபிடிக்கவும் சென்னை காவல்துறை ட்ராஸ் எனப்படும் புதிய திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. அதன்படி 200 அதிநவீன ANPR கேமராவை சென்னை முழுவதும் 50 இடங்களில் பொருத்துவதற்கு காவல்துறை முடிவு செய்துள்ளது. சேலை, ஷால்வை உள்ளிட்ட துணிகளில் பழங்குடியின பாரம்பரிய பாறை ஓவியங்களை வரைந்து குன்னூர் பழங்குடியின பெண்கள் அசத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் புதுக்காடு குறும்பா கிராமத்தில் வசித்து வரும் பெண்கள் டெய்லரிங் பயிற்சியில் ஈடுபட்டு துணி வகைகளில் ஓவியங்கள் வரைந்து வருகின்றனர். சேலை, ஷால்வை, துணிப்பைகள் உள்ளிட்டவற்றில் பாறை ஓவியங்கள், தேன் எடுப்பது, விவசாயம் செய்வது போன்ற பழங்குடியின மக்களின் வாழ்க்கையை பற்றின ஓவியங்களை வரைகின்றனர். இந்த தொழிலை மேம்படுத்த போதுமான இடவசதி மற்றும் நிதி உதவி அளித்து வாழ்வாதாரத்தை உயர்த்த மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பழங்குடியின பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை டவர்ஸ் அமைப்பின் காஃபி டேபிள் புத்தக வெளியீட்டு விழா சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை டவர்ஸ் அமைப்பு பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள இந்த அமைப்பின் வெள்ளி விழா சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை டவர்ஸ் அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து காஃபி டேபிள் என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை டவர்ஸ் அமைப்பைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டனர். திருத்தணி முருகன் கோவிலில் தைப்பூச நிகழ்ச்சியின் இறுதி உற்சவத்தில் முருகப்பெருமான் தங்கத்தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா பெரு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதன் இறுதி உற்சவத்தில் வள்ளி தெய்வானையுடன் தங்கத்தேரில் குதிரை மீது எழுந்தருளிய முருகப்பெருமான் கோவில் மாடவீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தை மாத பௌர்ணமியை ஒட்டி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தெப்ப உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி மற்றும் பெருந்தேவி தாயாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. பின்னர் பச்சை பட்டு திருவாபரணங்கள் உடுத்தி பக்தர்களுக்கு பெருமாள் காட்சியளித்தார். தொடர்ந்து அனந்த சரஸ்வதி திருக்குளத்தில் வாழை மரம், மாவிலை தோரணங்கள், பூமாலைகள் அலங்கரிக்கப்பட்டு பெருந்தேவி தாயாருடன் வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். இதில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான மெகா திட்ட வளாக பணிகள் தொய்வின்றி நடைபெறுவதாக கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிலில் கேன்டீன் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்படுவதாகவும் 700 பேர் வரை தங்க அறைகள் அமைக்கப்படுகிறது என்றும் கூறினார். கோவை மருதமலைக்கு இணையாக புராணங்களில் பாடப்பட்ட கோவை செஞ்சேரி மலை வேலாயுத சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் தமிழ்நாடு செய்தித்துறை அமைச்சர் மு. சாமிநாதன் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார். அதில் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த 30,000க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். வடலூர் சத்திய ஞான சபையில் நடைபெற்ற ஜோதி தரிசன விழாவில் பங்கேற்ற ட்ரம்ஸ் சிவமணி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று முழக்கமிட்டவாறு ட்ரம்ஸ் வாசித்தார். அதனை பொதுமக்கள் மெய்மறந்து ரசித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு தங்க கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது யானைகளின் உலா, பக்தர்கள் கோலாட்டம் என விழா களை கட்டியது. மாட வீதிகளில் காத்திருந்த பக்தர்கள் ஆரத்தி எடுத்து கோவிந்தா முழக்கமிட்டு மலையப்ப சுவாமியை வழிபட்டனர். மேற்குவங்கத்தில் மேலும் ஒரு பாஜக எம்எல்ஏ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். அலிபுர்துவார் தொகுதியின் பாஜக எம்எல்ஏ சுமன் கன்ஷிலால். இவர் கொல்கத்தாவில் உள்ள திரிணாமுல் தேசிய பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி அலுவலகத்திற்கு சென்று அக்கட்சியில் இணைந்தார். 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு இதுவரை 6 பாஜக எம்எல்ஏக்கள் திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்துள்ளனர். இதன் மூலம் மேற்குவங்கத்தில் பாஜக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 68ஆக குறைந்துள்ளது. சீனாவுடன் தொடர்புடைய கடன் செயலியை முடக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. சீன கடன் செயலிகள் மூலம் கோடிக்கணக்கில் நடந்த முறைகேடு தொடர்பான புகார்கள் தொடர்ந்து பதிவான நிலையில் அந்த கடன் செயலிகளை முடக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. அதன்படி சீனாவுடன் தொடர்புடைய 138 சூதாட்ட செயலிகள் மற்றும் 94 கடன் செயலிகளை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மறைந்த பின்னணி பாடகி வாணி ஜெயராமின் உடல் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இறுதி சடங்கின்போது காவல்துறை சார்பில் 30 குண்டுகள் முழங்க வாணி ஜெயராம் உடலுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. 10 காவலர்கள் 3 சுற்றுகளாக 30 துப்பாக்கி குண்டுகள் முழங்க வாணி ஜெயராம் உடலுக்கு மரியாதை செலுத்தினர். பின்னர் வாணி ஜெயராமின் உடல் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. பிரபல இயக்குநரும் நடிகருமான டி.பி. கஜேந்திரன் உடல்நலக்குறைவால் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய கஜேந்திரன் உயிரிழந்துள்ளார். புகழ்பெற்ற நடிகை டி.பி. முத்துலட்சுமியின் வளர்ப்பு மகனான இவர் விசுவின் உதவியாளராக பணியாற்றி விசுவைப் போலவே குடும்ப கதைகளை மையமாக கொண்ட திரைப்படங்களையே இயக்கினார். இந்நிலையில் டி.பி. கஜேந்திரன் உடலுக்கு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். முதலமைச்சர் ஸ்டாலினும் டி.பி. கஜேந்திரனும் கல்லூரி நண்பர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையை ஒருபோதும் பிளவுபடுத்த அனுமதிக்கக்கூடாது என்று இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். 75வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், இலங்கை வரலாற்றில் இதுவரை எதிர்கொண்டிராத பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ளதாகவும் இதற்கு இலங்கையர் அனைவருமே பொறுப்பு கூற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சுதந்திரம் அடைந்ததன் 75வது ஆண்டை முன்னிட்டு அந்நாட்டுக்கு இந்திய அரசு 50 பேருந்துகளை வழங்கியுள்ளது. இலங்கையின் கிராமப்புறங்களில் பொது போக்குவரத்து சேவையை வலுப்படுத்தும் நோக்கில் 500 பேருந்துகளை இந்தியா வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷரப் உடல்நலக்குறைவால் காலமானார். 79 வயதான பர்வேஸ் முஷரப் நீண்ட காலமாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்தார். துபாய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிப்ரவரி 13ஆம் தேதி நடைபெறும் மகளிர் பிரிமியர் லீக் ஏலத்தை விட 12ஆம் தேதி பாகிஸ்தான் உடனான T20 உலகக்கோப்பை போட்டியே தங்களுக்கு முக்கியமானது என குறிப்பிட்டுள்ளார். ஒரு விளையாட்டு வீராங்கனையாக எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருப்பது அவசியம் எனவும் ஹர்மன்பிரீத் கவுர் தெரிவித்துள்ளார். கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி பிப்ரவரி 10ஆம் தேதி காஷ்மீரில் தொடங்குகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி சின்னத்தை அறிமுகம் செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் இதனை தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் விதிமுறைகளில் தளர்வுகள் வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தல். தஞ்சாவூரில் பயிர்கள் சேதம் குறித்து அமைச்சர் குழு ஆய்வு. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விவசாயிகளை நேரில் சந்தித்து ஆறுதல்.
பொதுக்குழு உறுப்பினர் அளிக்கும் கடிதத்தை இன்று தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தகவல். அதிமுக அவைத்தலைவரின் நடவடிக்கை உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு முரணானது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மாதாந்திர மின்கட்டண கணக்கீடு முறை விரைவில் அமல்படுத்தப்படும். மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். திருப்பதியில் தை பௌர்ணமியை ஒட்டி தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி. கோவிந்தா முழக்கமிட்டு ஆரத்தி எடுத்து பக்தர்கள் வழிபாடு. பிப்ரவரி 10ஆம் தேதி காஷ்மீரில் தொடங்குகிறது கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டி. சின்னத்தை அறிமுகம் செய்தார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.